Hi students, welcome to KC Botany. நாம் இந்த வீடியோல 12th தமிழ் செகண்ட் ரிவிஷன் எக்ஸாம் ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். இந்த क्वेश्चन பேப்பர் பாத்தீங்கன்னா இந்த இயர்ல நடந்தது. சோ இது ஒரு மாடல் क्वेश्चन பேப்பர்ஸா யூஸ் பண்ணி படிங்க. சோ நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படினா ரிவிஷன் எக்ஸாம் அதாவது ஃபர்ஸ்ட் ரிவிஷன் செகண்ட் ரிவிஷன் இதில இருக்கக்கூடிய क्वेश्चंस எல்லாமே கடினமா இருக்கு அப்படினு சொல்லிட்டு இருக்காங்க. கட்டாயமா நிச்சயமா கடினமா தான் இருக்கும். அதற்கான காரணம் என்ன அப்படினா புதிய வினாக்களா நமக்கு வந்து எடுப்பாங்க. எதற்காக அப்படினா ஸ்டூடண்ட்ஸ் வந்து அதை எல்லாமே தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சரிங்களா இந்த மாதிரிலாம் क्वेश्चंस வந்து இருக்கு. இதையும் நீங்க வந்து படிச்சு வச்சீங்க அப்படிங்கிறதுக்கு ரீசன் தான் அது. சரிங்களா அதனால இந்த क्वेश्चन பேப்பர்ஸ்லயும் புது क्वेश्चनா இருக்கும். சப்போஸ் இதில இருக்கக்கூடிய क्वेश्चंस வந்து உங்களுக்கு வரலாம் அல்லது வராமலேயும் போகலாம். சரிங்களா ஒரு 50 to 20 30 இந்த % அளவுக்கு தான் சான்சஸ் இருக்கு. சோ இது ஒரு மாடலா யூஸ் பண்ணி நீங்க வந்து படிங்க. ஆல்ரெடி நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வந்து அப்லோட் பண்ணியாச்சு. பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். சோ நீங்க அந்த क्वेश्चனை பாருங்க. 1 மார்க்ஸ் எப்பவுமே ஃபர்ஸ்ட் புக் பேக்ல இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் பாருங்க. சோ செய்யுள்ல இருக்கக்கூடிய 2 மார்க் क्वेश्चंस and உரைநடையில் இருக்கக்கூடிய 2 மார்க் क्वेश्चंस என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படினு சொல்லிட்டு பாருங்க. விடியல் வனப்பு, சினத்தை ஏன் காக்க வேண்டும், எவ்வகை மெய்ப்பாடு, அறிவுடை வேந்தன். சோ இந்த क्वेश्चंस எல்லாமே நியூ क्वेश्चंसா இருக்கும். நீங்க வந்து ஒரு சில क्वेश्चंस மட்டும் இதல வந்து படிச்சிருக்கலாம். அதேபோல உரைநடையில் இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு மலர்வரப்பம், வேத்தான என்பதற்கு உவியசா தரும் விளக்கம், விரிபெரு தமிழர் மேன்மை, ஓங்கிடை செய்வதொன்றி. சோ இதுவும் எல்லாமே புதுசா இருக்கும். சோ எல்லாத்துக்கும் டிஃபரண்டாவும் இருக்கும். சரிங்களா அதுக்கு அடுத்து மொழிபெயர்ச்சி வினாக்கள்ல என்னென்ன இருக்கு அப்படினு சொல்லிட்டு பாருங்க. இது எல்லாமே நோட் பண்ணி வச்சீங்க. சரிங்களா இந்த டிஸ்ட்ரிக்ட் क्वेश्चन இது வந்து கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட். நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. சோ உங்க டிஸ்ட்ரிக்ட்ல நடந்த ஹாஃப் இயர்லி அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ரிவிஷன் 1 ரிவிஷன் 2 சோ இந்த क्वेश्चंस எல்லாமே வச்சு பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு என்ன பண்ணுங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. அது எல்லாமே மாடலா வச்சு அதில நியூ क्वेश्चंस என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நிச்சயமா என்ன பண்றீங்க ரீட் பண்றீங்க. சோ அதுக்கு அடுத்து 4 மார்க் क्वेश्चंस வந்து பாருங்க. வாடை காலத்தில் கோவலருக்கு எவ்வாறு பாதுகாப்பை தேடினார் இது எல்லாமே நீங்க பார்த்திருக்கலாம். அதுக்கு அடுத்து நஞ்சுண்பவர் வள்ளுவர் யாரை கூப்பிடுகிறார், வாயிலோயே என தொடங்கும் ஔவையாரின் புறநானூற்று பாடல். அதுக்கு அடுத்து 4 மார்க் क्वेश्चन உரைநடையில பாத்தீங்கன்னா மழை வெள்ள பாதிப்பிலிருந்து காத்துக்கொள்ளும் முன்னெச்சரிக்கை இத நீங்க பார்த்திருக்கலாம். சென்னை பண்பாடு இது பார்த்திருக்கலாம். மயிலை சீனி மணலில் எழுதிய முதல் தற்காலம் வரை எழுதும் முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் இது எல்லாமே நீங்க பார்த்திருக்கலாம். சோ 2 மார்க்ஸ் எல்லாமே டஃபா தான் இருக்கு. சோ அதுக்கு அடுத்து அணி இலக்கணம் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படினு சொல்லிட்டு பாருங்க. இலக்கிய நயம் பாராட்டுகள் அத வந்து பாருங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா திணை என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. பொதுவியல் திணை அல்லது பரிசில் துறையை சார்ந்தவரும் விளக்கு. பழமொழியை பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையோட நிகழ்வில் அமைத்து எழுத கொடுத்திருக்காங்க. தமிழாக்கம் தருக என்னென்ன இருக்கு அப்படினு சொல்லிட்டு நோட் பண்ணுங்க. சோ ஃபைனலா 6 மார்க். சோ 6 மார்க்கும் நீங்க வந்து புதுசா பார்த்திருக்கலாம். இந்த திரைப்படத்துறை எப்பவுமே கேக்குறது. சாலை விபத்து இல்லா தமிழ்நாடு அதுவும் கேக்குறது. இந்த கோடை மழை இதுவும் நமக்கு வந்து கேட்டிருப்பாங்க. உரிமை தாகம் இது எல்லாமே பார்த்திருக்கலாம். சரிங்களா மத்த क्वेश्चन கவிதை எழுத அறிய வேண்டியவனாக சுரதா கூறுவது இது எல்லாமே நீங்க பார்த்திருக்கலாம். சோ 2 மார்க்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டஃபா கேட்டிருக்காங்க. அதேபோல 4 மார்க்ஸ் 1 or 2 6 மார்க்கும் 1 or 2 சரிங்களா இந்த மாதிரி நமக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல இருக்கும். ஆனா எல்லாத்துக்கும் நீங்க வந்து என்ன பண்ணலாம் ஆன்சர்ஸ் வந்து பண்ணலாம். இது எல்லாமே மார்க் பண்ணி வச்சீங்க. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணாம தான் ஜாயின் பண்றங்க. சோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணாம பாத்தீங்கன்னா ஒரு லைக் பண்றங்க. மறக்காம Subscribe பண்றங்க. Thank you for watching.